ஏன் நான் மட்டும் இப்படி இருக்கிறேன்? ஏன் எனக்கு மட்டும் இப்படி? ஏன் நான் வறுமையிலேயே இருக்கிறேன்? பாருங்களேன், என்னுடைய வாழ்க்கையை நான் தொடங்கியது ஒரு பிடி டீச்சரா சார். எனக்கு விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும், முறையான விளையாட்டு. நான் ஷட்டில் நல்லா ஆடுவேன், கபடி நல்லா ஆடுவேன், நல்லா ஓடுவேன், இப்போ விட்டாலும் ஓடிடுவேன். வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளைத்தான் தரும், ஒருபோதும் வெற்றிகளை தருவதில்லை. யார் ஒருவர் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் வாசலுக்கு வெற்றி தேடி வருகிறது. என் வாழ்க்கையை நான் பென்சிலில் இருந்து தான் தொடங்கினேன். ஒரு பிடி டீச்சர். பிடி டீச்சர் என்பது சாதாரண பணி அல்ல. அந்த பணிக்கு போனாதான் நமக்கு தெரியும் அது எவ்வளவு சிரமமான பணி என்று. அதுலயும் எனக்கு கொடுத்த வேலை என்னன்னா, மாசத்துக்கு 800 ரூபாய் சம்பளம், எல்கேஜி யூகேஜி பிள்ளைகளுக்கு பிடி டீச்சர். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? உலகத்திலேயே ரொம்ப மகிழ்ச்சியான பணி என்ன தெரியுமா? குழந்தைகளோடு பணி செய்வதுதான். அது மிகப்பெரிய பணி. ஆசிரியர்களாகிய எங்களுக்கு அது வாய்த்திருக்கிறது. டாக்டர்ஸ் பணியும் சிறந்த பணிதான். 2 பேருமே, ஆசிரியர்கள் டாக்டர்ஸ் 2 பேரும் உயிரையும் புத்தியையும் காக்கக்கூடிய அதி அற்புதமான வேலைகளை செய்யக்கூடியவர்கள். டாக்டர்ஸா தன்னுடைய குழந்தைகள் வர வேண்டும் என்று பல பேர் நினைக்கிறோம், ஆசிரியர்கள் உட்பட. ஆனா ஒரு ஆசிரியரா நான் சொல்லட்டுமா, டாக்டரா இருக்கிறது ரொம்ப பெருமை தான். ஆனா அதை விட கொஞ்சம் கூடுதலான ஒரு வாய்ப்பு ஆசிரியரா இருக்கிறதுல இருக்குது. ரொம்ப இல்ல, சிம்பிள் வாய்ப்பு தான். இப்ப நம்ம கிட்ட படிச்சவர் மாவட்ட ஆட்சியரேன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நான் தான் வகுப்பெடுத்திருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நான் தைரியமா சொல்லலாமோ இல்லையோ, இவர் என்னுடைய மாணவர். படிக்கலைங்கிறது வேற. நான் லேடிஸ் காலேஜா போயிட்டேன் சார். படிச்சிருந்தா நான் சொல்லலாம் இல்லையா, இவர் என் மாணவர்னு. ஒரு டாக்டரா நான் சொல்ல முடியுமா? என்ன, இவர் எனக்கு பேஷண்ட்னு சொல்ல முடியாதுங்க. டாக்டருடைய பணி மிக உயர்வானது. ஆனால் எதையும் அவர்கள் மிக பெருமையாக, இன்னாருக்கு நான் தான் மருத்துவம் பார்க்கிறேன் என்று சொல்ல முடியாது. இன்னாருக்கு நான் தான் கற்றுக் கொடுக்கிறேன் என்று ஒரு ஆசிரியரால் சொல்லிவிட முடியும். அந்த ஆசிரியராக என்னை உயர்த்திய புத்தகங்களுக்கு நன்றி. பிடி டீச்சரா போனேன்னா ரொம்ப கஷ்டம், பாடம் படிக்க முடியாது, விளையாடிட்டுல இருக்கணும். அதுலயும் என்னன்னா, எங்க காலேஜ் எங்க ஸ்கூல்ல அந்த பிரின்சிபல், நான் சேர்ந்து 2 மாசம் 3 மாசத்துல நான் வேலையை விட்டுட்டு வேற இடத்துக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. மேல ஒரு பிள்ளை ஏறிட்டா, +1. எங்க பிரின்சிபல் ஓடுறாங்க கிரவுண்டுக்கு, மேல ஏறிட்டு அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக போனாங்க. போக வேண்டியது தானே, என்ன தேடினாங்க. ஏன்னா நான் தான் போய் கூப்பிட்டு வரணும் சார், பிடி டீச்சர். நான் செக்யூரிட்டியை தேடிக்கிட்டு இருக்கிறேன் போலான்னு. அந்த டீச்சர் அந்த பொண்ணை பார்த்து கேட்குறாங்க, ஏன் குதிக்கிற? அந்த பிரின்சிபல் எப்படின்னா, எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணணும் சார். அவங்களுக்கு மேலே ஒரு பிள்ளை விழுதுன்னா, கீழே விழுந்து மயங்கிடுச்சுன்னா ஏன் விழுதுன்ட்டு தெரியாமல் போயிடும்ல. இப்போவே கேட்குறாங்க ஏன் விழுறேன்னு. அந்த பொண்ணு சூப்பராக சொல்லிச்சு, நான் ஏன் விழுறேன்னு என் எக்கனாமிக்ஸ் மிஸ்ஸுக்கு தெரியும்ன்றுச்சு. எக்கனாமிக்ஸ் மிஸ் மயங்கி விழுந்தாங்க. அவங்கள தான் ஆஸ்பத்திரியில் 3 நாள் சேர்த்து வச்சிருந்தோம். இந்த பிள்ளைய பிடிச்சிட்டு வந்துட்டோம். ஆசிரியராக இருப்பது இருக்கு இல்லையா, பெரும் பணி. பிடி டீச்சரா நான் ஜாயின் பண்ண அந்த ஒரு 10 நாள்லயே நான் ரவுண்ட்ஸ் வரேன், டிசிப்ளின் ரவுண்ட்ஸ். அப்ப 10th ஸ்டாண்டர்ட் இடம் காலியா இருந்தது, கிளாஸ்ல டீச்சர் இல்ல. பிள்ளைங்க சத்தம் போட்டிருந்தாங்க, நான் உள்ள நுழைஞ்சேன். என்னப்பா பாடம்னு கேட்டேன். திருக்குறள் வகுப்பு எடுங்க, புத்தகம் எடுங்க. புத்தகம் எடுத்தாங்க. என்ன சப்ஜெக்ட் எடுத்து பார்த்தா ஒழுக்கமுடைமை. டீச்சர் வரலையா? வரல. எத்தனாவது பாடம் நடத்தியிருக்காங்க? 3 நடத்தியிருக்காங்க. 4வது நான் நடத்தவான்னு இப்படி கேட்குறேங்க. சரின்னுதுங்க பிள்ளைங்க. அதுக்குள்ள டீச்சர் வந்துட்டாங்க. உள்ள வந்தவங்களுக்கு தெரியாது. நேரா வந்துட்டு, நீங்க பிடி டீச்சர் தானே, நான் கையில புக்கு உங்க வெளியில. அவங்களுக்கு தெரியாது. நான் மனசுல யோசிக்கிறேன், திருக்குறள் முன்னால பிள்ளைகள் பாடம் நடத்தக்கூடிய வாய்ப்பு இல்லை, வெளியில் போக சொல்கிறார்கள். வெளியில வரும்பொழுது என் மனதில் என்ன உணர்வு வந்தது என்று உங்களுக்கு தெரியாது. நான் அதற்கு முன்னால் இருந்தது வேறு, அதற்கு பின்னால் நான் இருந்தது வேறு. என் மனதில் ஆழமாக வேரூன்றிய அந்த தமிழை வெறித்தனமாக படிக்க தொடங்கினேன். வெறித்தனமாக படிக்க தொடங்கினேன். எம்ஏ கிளியர் பண்றேன், யூஜிசி ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ஏ முடிச்ச உடனே யூஜிசி கிளியர் பண்றேன். அங்கேயே டாக்டர் இ சுந்தரமூர்த்தி மொழித்துறை தலைவர், அவர்கிட்ட மொழித்துறையிலே பிஹெச்டி சேர்றேன். பிஹெச்டி சப்மிட் பண்ணிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு வருது ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்கு. நான் உட்கார்றேன்.
இன்டர்வியூக்கு. பக்கத்துல என்ன வெளியில போன சொன்னா அந்த டீச்சர் உட்கார்றாங்க இன்டர்வியூக்கு. 2 பேருக்கும் வேலை. ஆனா என்ன தெரியுமா, நான் PhD முன்னால முடிச்சு இருந்ததுனால 19 ஆண்டுகள் என் பெயர் மேலேயும் அவர்கள் பெயர் கீழேயும் தான் இருந்தது. அதற்கு பிறகு அவரை துறை தலைவர் ஆக்கினோம். அவரின் கீழ் நான் 2 ஆண்டுகள் பணி செய்தேன். மிக நல்ல பெண். சரி, ஆசிரியர், விரிவுரையாளர், துணை பேராசிரியர், இணை பேராசிரியர், ஒரு கல்லூரியினுடைய தமிழ் துறை தலைவரா வந்து உட்கார்றேன். வெறித்தனமாக படிப்பதை தவிர்த்து வேறு எதுவும் என் வாழ்க்கையில் எனக்கு தெரியாது. படித்துக் கொண்டே இருப்பேன். எதை என்றெல்லாம் நீங்க கேட்கவே கூடாது. எல்லாவற்றையும் படிப்பேன். படிச்சுக்கிட்டு இருந்ததுனால துறை தலைவரா உட்கார்ந்த 1 மாத இடைவெளிக்குள் அரசிடம் இருந்து ஒரு ஆணை, உலக தமிழ் சங்கம் என்கின்ற ஒரு அரசு நிறுவனம் இருக்கிறது, அதற்கு உங்களை துணை தலைவராகவும் இயக்குனராகவும் நியமித்திருக்கிறோம், நீங்கள் அங்கே வந்து 3 ஆண்டுகள் பணிபுரிய வேண்டும். பென்சிலில் இருந்து தொடங்கிய என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு எங்கே நிற்கிறது தெரியுமா? கிரீன் பென்ல வந்து நிற்க. புத்தகங்களே உங்களுக்கு நன்றி. இன்னுமாய் நான் வாசித்தால், இன்னுமாய் தெரிந்து கொண்டால் ஒன்று சொல்லுகிறேன், அந்த கிரீன் பென்குள்ள இருக்கக்கூடிய அந்த பச்சை மையின் அதிகாரம் வரும் காலங்களில் கூடும். அதுதான் கல்விக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. நான் ஏன் புத்தகத்திற்கு நன்றி சொல்லுகிறேன்? என் விளையாட்டிற்கு நான் நன்றி சொல்லலாம் இல்லையா? சொல்லலாம் தான். என் மன ஆரோக்கியத்திற்கு, என் உடல் ஆரோக்கியத்திற்கு நிச்சயமாக விளையாட்டு மிகப்பெரிய பாரிய பணியாற்றி இருக்கிறது. அதை விட கொஞ்சம் மேலாக நான் அறிந்து கொள்ள வேண்டியவற்றை அறிந்து கொள்வதற்கான புத்தியை விரிவாக்கி தந்த அந்த பேராற்றலை எனக்கு தந்தது புத்தகங்கள். அதனால் அந்த புத்தகங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். வாழ்க்கையில் எதிர்காலத்தை பற்றிய கவலை, இறந்த காலங்களை பற்றிய துயரங்கள், இது எல்லாவற்றையும் இல்லை என்று சொல்லி நிகழ்காலத்தில் என்னை வாழ வைக்கின்றன என் நூல்கள், என் புத்தகங்கள். 2 ஸ்டேட்மெண்ட்டை காத்திரமா இந்த மேடையில வச்சிட்டு போறேன், ரொம்ப உறுதியா வச்சிட்டு போறேன். ஐன்ஸ்டீன் சொன்ன ஒரு வார்த்தை, இமேஜினேஷன் இஸ் மோர் தென் நாலேஜ். கற்பனை திறன் தான் அறிவை காட்டிலும் மேலானது. இந்த கற்பனை திறன் வளர்வதற்கு காட்சி ஊடகங்களை விட அச்சு ஊடகங்கள் மிகப்பெரிய அளவில் பயன்படுகின்றன. நான் பிரார்த்திக்கிறேன், என் சொல் இந்த சமூக